ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 1.5ல வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, டேல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சைட்வேஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் கேப் டவுன் பண்ணி விட்டானுங்க. ஸோ திரும்பியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ஏத்தி முடிச்சிருக்கானுங்க. பட் ஆனா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ அது கம்மியாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது மேக்ஸிமம் டிரைவர்ன்றனால ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருந்த 4 ஹவர் சார்ட் தான். ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்படியே ஒரு சைட்வேஸ் தான். ஸோ பக்காவா அப்படியே போயிட்டே இருக்கானுங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கும். ஸோ 24,000ன்றது ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டேல ஸோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல அந்த அளவுக்குலாம். ஸோ ரொம்ப நார்மலா இருந்தது. ஸோ இத வந்து 5 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஒரு டீட்டெயிலான ஒரு இது பெர்ஃபெக்ட்டான ஒரு செட்டப் ஒண்ணு இருக்கு. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டில. ஸோ அத பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இதுவும் இல்ல. பட் ஆனா இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட்டா இது ஆக்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பர்ஃபெக்ட்டா ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கு இதுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, 51,910ன்றது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ்ல போய் பார்த்துருவோம். 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு செட்டப் ஒண்ணு மாட்டியிருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நல்ல கரெக்ட்டா இருக்கான். நாளைக்கு பர்ஃபெக்ட்டான ஒண்ணு எடுத்தோம்னா சொல்றேன். என்ன பண்றதுன்றத. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் பாருங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து பாருங்க. இங்கேருந்து டச் ஆகிருக்கு. பர்ஃபெக்ட்டா உடைச்சிருக்கான். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்க தாண்டுனான்னா ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கு நிஃப்டில. ஸோ அத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நாளைக்கு. இதுக்கு மேல போயிருச்சுன்னா 24,360க்கு மேல போக ஆரம்பிச்சான்னா, ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகிச்சுன்னா, கண்டிப்பா இதுக்கு மேலலாம் கேப் அப் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வர ஆரம்பிச்சான்னா, இங்க ஃப்ளாட்டா ஓப்பன் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கங்களேன், இப்படியே சைட்வேஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இங்க ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுனா கூட, இந்த சப்போர்ட் இருக்குல்ல, 24,250 இருக்குல்ல, அந்த சப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு உடைச்சானா ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. ஒரு டவுன் சைட்ல ஒரு இது இருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட்டான ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அத கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்ட்டா பார்த்துக்கங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இருக்கும். ஒரு 63 பாயிண்ட் கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு கீழலாம் உடைச்சானா நல்ல ரேலி. பட் ஆனா அதுக்கு கீழ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா இங்கே அன்னைக்கு மாரி இதே இடத்துல ஓப்பன் ஆக ஆரம்பிச்சானா, இந்த இடத்துல ஓப்பன் ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், இப்படியே ஓப்பன் ஆரம்பிச்சுன்னா, இத உடைச்சானா இங்கேருந்து பாருங்க நல்ல ஒரு ரேலி இருக்கு. ஸோ எப்படி போனாலும் நாளைக்கு ஒரு ஒரு ரேலி இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எத்தன பாயிண்ட் பாருங்க. ஒரு 113 பாயிண்ட் கிட்ட இருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட்டா பிடிக்கலாம். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் இருக்குல்ல, இங்கேருந்து பாருங்க. இங்கேருந்து ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, 1, 2, 3, 4த்து, 5த்து ஓகேவா? 6த்து பார்த்தீங்கன்னா, இது உடைக்கிறதுக்கு வரும். இது உடைச்சதுன்னா, ஒரு நல்ல ஒரு ர டவுன் சைட் ரேலி இருக்கு. டவுன் சைடு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கவனமா இத கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது மாரி செட்டப் நானே அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஸோ எதனால சொல்றேன்னு புரியுதுங்களா? தொடர்ச்சியா நம்ம ட்ராக் பண்ணானா, இது மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு செட்டப் புடிச்சிடலாம். இது மாரியான செட்டப் புடிச்சீங்கனாவே, நீங்க டெய்லியும் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரேடுக்காக, ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டப்க்காக வெயிட் பண்றது தப்பே இல்ல. இந்த செட்டப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் நாளைக்கு ஃபெயிலியர் ஆனா கூட, இந்த செட்டப் கண்டிப்பா இதுவாகும். ஸோ சஸ்டெயின் ஆகும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன எப்படி நடக்குதுன்றத. கண்டிப்பா இத போட்டு வச்சுக்கோங்க. எப்படி நடக்குதுன்றத பாருங்க இன்ட்ராடே பண்றவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவன் இல்ல. பட் நிஃப்டி இருக்கிற ஒரு செட்டப்ல இவன் இல்ல. பட் ஆனா, ஒரு ஒரு இது இருக்கு. என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு செட்டப் என்னன்னா, இந்த செட்டப் இருக்குல்ல, இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல் போயிட்டுருக்குல்ல, ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த டவுன் ட்ரெண்ட் இத உடைச்சான்னு நெனச்சுக்கங்களேன், ஒரு நல்ல ரேலி இருக்கு. அதே நேரத்தில இதுவும் உடைக்கணும். இந்த இது பார்த்தீங்கன்னா, டேவோட இது. அதாவது 1 ஹவர் கிட்ட போட்டிருப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் கிட்ட போட்டிருப்போம். இது போட்டிருப்போம். ஸோ இத உடைச்சானா ஒரு நல்ல இது இருக்கு. ஸோ இதெல்லாம் உடைச்சதுன்னா பாருங்க, அடுத்தது எந்த அளவுக்கு ஃபால் இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ 51,000. ஸோ பர்ஃபெக்டான ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். பட் ஆனால் இந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ சப்போர்ட் மீன்ஸ் செட்டப் இல்லை. ஸோ அது பர்ஃபெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான ஒரு செட்டப்பில் தான் இருக்கான். இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருக்கணும். இல்லைனா இதையும் இது பண்ணி விட்ரும். ஸோ எப்பவும் போல் நம்மளுடைய நிஃப்டி டிரைவ் ஸ்டாக் போயிடும். நிஃப்டி டிரைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு ஒரு நல்ல கேப் டவுனு. ஸோ கேப் டவுனில் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணி விட்டானுங்க. கேப் டவுன் இருந்தது இங்கே இந்த இடத்துல பாருங்கள் கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு கேப் டவுன் ஆகிருந்து அப்புறமா தான் கீழே இறக்கியிருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். பட் ஆனால் அந்தளவுக்கு இதுவும் ஆகலை. பட் கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் டவுன் சைடு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு இது. இங்கே பார்த்தீங்கன்னா 1557 தான் அவனுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன் இறங்கினானா பேங்க் நிஃப்டியும் இறங்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்ட் தான், சாரி அப் ட்ரெண்ட் தான். பட் ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்க மாரி இருக்குது. கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டப் இருக்கான். ஸோ இவனும் உரைச்சானா கீழே உரைச்சானா இவன் 2 பேரும் உரைச்சானுங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் உரைச்சானுங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைடு ரேலி வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டை உடைக்கிறானா பாருங்கள். ஏற்கனவே ஃபஸ்ட்டு டச்சு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து வந்துருச்சு, ஃபிஃப்த்து வேறு இது கீழே உடைச்சான்னு நினச்சிங்களேன், நல்ல ஒரு ரேலி டவுன் சைடில் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் உடைச்சானுங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ரேலி இருக்குது. ஸோ இவனை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நம்ம சொன்ன மாதிரியே அவன் ஐடி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரகிள். எனக்கு தெரிஞ்சு இது கீழே வந்துட்டு வருமானு தெரியல. பட் அதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3790 தான் அதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும் டிசிஎஸ். ஸோ இவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆப்போசிட்டாகவே ஒரு இதுவாக இருக்குது. கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதுவும் ஐடி இண்டெக்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல. பட் ஆனால் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சுன்னா இவனும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கான். டிசிஎஸும் இவனும் ஆப்போசிட்டாக இருக்கான். டிசிஎஸில் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கிறான், இவன் பிரேக் ஆகுறான். ஸோ பட் ஆனால் இதை உடைக்கல, இது இருக்குல்ல, இது உடைக்கல. இதை உடைச்சானா பரவாயில்ல. பட் ஆனால் இது உடைக்கலன்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே போல் நம்ம இருக்கக்கூடிய ட்ராக்கிங் ஸ்டாக்கில் போயிடும். ஸோ நிஃப்டி பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கான். பட் ஆனால் அந்தளவுக்கு இன்றைக்கி இதுவாகலை. பார்ப்போம். சப்போர்ட் எடுத்து மேலே போவோம், பார்த்தா கீழே வரானுங்க. இவனுங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஐடி இந்தியா விக்ஸ் ஏற ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டப் இருக்குது நாளைக்கு. அப்போ கீழே கண்டிப்பாக இவன் ஏற ஆரம்பித்தான்னு வச்சிங்களேன், நிஃப்டி விக்ஸு அவன் வந்து இறங்குவான். இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்ற மாரி பர்ஃபெக்டாக இங்கே ஏற ஆரம்பித்தானா பேங்க் நிஃப்டியும் கீழே இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டப் நாளைக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் மிஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவேன். பார்த்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்தேன்னா ப்ராஃபிட் பண்ணேன்னா காட்டுறேன் எப்படி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றத. நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிக்கிறானுங்க. இந்த நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இவன் ஏறுவான். பட் ஆனால் சப்போர்ட் பண்ணாதனால அப்படியே சைட் வைஸ் போயிட்டுருக்கான். ஸோ பார்ப்போம். பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. பட் ஆனால் அந்தளவுக்கு கீழே வரல. இந்த கேண்டில் வரும் மேலேயே தான் முடிச்சிருக்கானுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள், இது கீழே வந்திருந்தா கூட பரவாயில்ல. பட் இதுக்கு இந்த கேண்டில் வர மேலேயே தான் முடிச்சிருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்து தான் முடிவு பண்ணணும் இவன் வந்து ரிவர்சல் ஆகிறானா என்னான்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் அந்த இன்ஃபோசிஸ் உடைச்சானா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டுனா கண்டிப்பாக திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இது உரைக்கல, அந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவை. இந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா உடைச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் கீழே வர ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பார்க்கணும். பார்ப்போம் இவன் என்ன நடக்குதான்ட்டு. பைசாலோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, கீழே வர ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி சப்போர்ட் எடுத்தானா ஏற்கனவே வர 4 சப்போர்ட், 5th சப்போர்ட் இருக்குது, 6th வேறு இது.
கண்டிப்பாக உடைச்சிருவானுங்களான்னு நான் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எம்ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக கிட்ட இருக்கான். ஸோ பர்ஃபெக்டான ஒரு இது இருக்குது. சரி நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரே நாளில் 10% 15% அடிப்பானுங்க. இதேமாதிரி ஸ்டாக்கெல்லாம் அப்படி தான் அடிப்பானுங்க. இங்கே அடிச்சிருக்கானுங்க பாருங்கள், ஏற்கனவே 20% வச்சுருக்கானுங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு 20% வச்சுருக்கானுங்க. ஒரே நாளில் அடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு இங்கே அட்லீஸ்ட் இதுவாவது போட்டு இது கீழே வந்தால் வெளியே வந்துடும், இல்லை இந்த ட்ரில்லியன் கீழே வந்தால் வெளியே வந்துடும்னு போட்டு வச்சிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு 20% பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்பி அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஸ்டாக் எடுத்துருக்கேன், பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அலக்ட்ரா கிரீன் இவன் பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கான். ஸோ இவனை வந்து தூக்கிடுவேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுங்க. ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நான் மட்டும் ட்ராக் பண்ணேன்னா நிறைய ஸ்டாக் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, அலக்ட்ரா கிரீன் டெக். ஓகேங்களா? தூக்கிடுவேன் இந்த ஸ்டாக்கை. அதுக்கு போல் ஒரு ஸ்டாக் வந்து நான் இன்சைட் பண்ணிவிடுவேன். ஸோ ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே வந்திருக்கான். பட் ஆனால் இந்த இது உடைக்கல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக் எடுத்தேன்ல, அடுத்த ஸ்டாக்கை சேர்த்துருவேன். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சால்டேஷன். கிட்டத்தட்ட 2021 அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 டேஸ் கிட்ட கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இது உடைச்சதுன்னா ஒரு நல்ல ரேலி இருக்குது. கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிப்போம். இது உடைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ஸோ யார் சொல்கிறதையும் இது பண்ணிக்காதீங்க. இந்த ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து அனலைசிஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறதான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.